பாலஸ்தீன மக்கள் இன்று அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுமைகளை எல்லாம் ஜும்மா குத்பாவிலே சொல்ல முடியாத அளவு உள்ளவை. இந்த போரில் மட்டும் அவர்கள் இந்த பிரச்சனைகளை, இந்த சோதனைகளை அனுபவிக்கவில்லை. எப்போது யூதர்கள் அங்கே குடியமர்த்தப்பட்டார்களோ அந்த முதல் நாளிலிருந்தே இதையெல்லாம் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்படுவது, அவர்களுடைய வாலிபர்கள் சிறுவர்கள் சிறைபிடிக்கப்படுவது, அவர்களுடைய வீடுகள் நிலங்கள் பறிக்கப்படுவது, அவர்களுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுவது, அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுவது, சிறைச்சாலைகளை பாலஸ்தீன முஸ்லிம்களை கொண்டு நிரப்புவது, அந்த சிறைச்சாலையிலே கடுமையான தண்டனைகளை கொடுப்பது, உலகத்தில் எந்த மனித உரிமை அமைப்புகளும் கேட்க முடியாத அளவிற்கு அவர்கள் மீது அநியாயங்களை அக்கிரமங்களை செய்வது, இதெல்லாம் எப்போது அவர்கள் அந்த புனித பூமியிலே குடியேறினார்களோ அன்றிலிருந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய அநியாயங்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்களிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமையின்மை, ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கக்கூடிய பொறாமைகள் அல்லது வேறு விதமான வெறுப்புகள், காழ்ப்புணர்ச்சிகள், இவையெல்லாம் அந்த யூதர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டன. அல்லாஹு தஆலா மூமின்கள் எல்லாம் ஒரே உடல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த ஒரு ஈமானிய உணர்வு இல்லாமல் போனது. ஒரு மூமினுக்காக வேண்டி இன்னொரு மூமின் துஆ செய்வான், அந்த மூமினை பாதுகாப்பான், அந்த மூமினை எதிரி இடத்திலே ஒப்படைத்து விட மாட்டான், அந்த மூமினுக்கு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவன் அந்த மூமினை விட்டு விலகிவிட மாட்டான் என்றெல்லாம் ஈமான் உள்ளவர்களுக்கு என்னென்ன அடையாளங்களை அல் குர்ஆனும் ஹதீஸும் உறுதிப்படுத்தியதோ அந்த அடையாளங்களை, அந்த குணங்களை சமுதாயமாகவும் சமுதாயத்தின் தலைவர்களாகவும் சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வழிகாட்டிகளாகவும் நாம் எல்லாம் இழந்து நிற்கின்ற இந்த ஒரு பலவீனம் தான் இன்றைய இந்த யூத சமுதாயமும் அவர்களுக்கு பின்னால் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய அநியாயக்கார சமுதாயமும் பாலஸ்தீன முஸ்லிம்கள் மீது செய்கின்ற இந்த கொடுமைகளுக்கு காரணம்.